கலையா? தெருவில் ஆடுறவனை கூத்தாடினும் திரையில் ஆடுறவனை ஸ்டார்னு சொல்கிற உலகண்டா இது. எல்லாம் ஒரே ஜாதி தான், கூத்தாடி ஜாதி. இன்றைக்கி நீ ஒரு கூத்தாடியாக இருந்து நாளைக்கு சினிமாவில் பெரிய ஸ்டார் ஆகிறப்போ நீயும் ஒரு நாள் கூத்தாடிங்கிறத மறந்துடாத. எனக்கு கிடைக்காது, என்னால் முடியாதது, எனக்கு நடக்காத ஆசையெல்லாம் நீ தாண்டா நிறைவேற்றி கொடுக்கணும். எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆனப்போ அவங்களுக்கு 19 வயசு. 10 வருஷம் கழிச்சு தான் நான் பிறந்தேன். நான் பிறக்கும்போதே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. நான் எங்கள் அம்மாவை பார்த்ததே இல்லை. என்னப்பா என்னாச்சு? செத்து போட நான் நல்லா இருக்கிறதாலே நீ என்னை விட்டு போடியே. இப்படி உயிரையே செத்து போயிட்டியே கபாலி. போடா டேய் அழாதரா, விதி யாராலையும் மாத்தி எழுத முடியாதுடா. எத்துக்கு நான் இந்த ஜென்மத்துக்கு வரணும்? ஏன் மறு ஜென்மம் எடுத்து காவியாவா பிறக்கணும்? உன்னை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்க பிச்சைக்கார மாதிரி. கவலி போயிட்டியே. ஐயோ என் கபலியை தூக்கிட்டு போயிட்டீங்களே. நல்லா இருந்திருக்குமே உன்னை பார்க்கறதுக்காக ஜென்மலாம் தாண்டி வந்து ரெடி கபலி ஏதாவது பண்ணி மாடி தயவு செஞ்சு மாடி. ஏத்துக்க முடியலையே ஏத்துக்க முடியலையே. உன்னை யோசிச்சியா? போடாகுது. சரி சரி சரி, நல்லா யோசிச்சு பாரு. எப்படி நீ தீராதோட செத்து காவியாவா இன்னொரு ஜென்மம் எடுத்தியோ அதே மாதிரி தீராதோட செத்து கமலி இன்னொரு ஜென்மம் எடுத்திருப்பான்ல. ஆமா இருக்கலாமே. அவளை தேடி கண்டுபிடிப்போம். கமலி நீ பாப்ப, அதுக்கு நான் பொறுப்பு. அப்படியோட பெருமானே வச்சிருவியாடா? கண்டுபிடிச்சிருச்சுடா. கண்டுபிடிச்சிருச்சா? போடா. பார்க்கவிழி பார்த்தபடி பூத்திருக்க காத்திருந்து காட்சி எங்கே பாரு, இதான் என்னோட யூடியூப் சேனல். பாட்டை படித்து சேது விக்ரமன் இதை தெரியாதா உனக்கு? பாரு, எப்போ வீடியோ போட ஆரம்பிக்க போற? கமலி உடனே காயின் விட்டான். கமலி அண்ணா காளையன். யார் நீங்க? எனக்கு தெரியலையா? நான் தான் காளையன். ஏய் யாரா நீ? நீங்க யாரு? கமலியோட அண்ணனா? அண்ணனா? ஏய் உனக்கு இன்னும் ஞாபகம் வரலையா? இப்ப பாரு, கூத்தாடி வந்திருக்கேன், கூத்தாட வந்திருக்கேன். நான் பேசுறேன் கமலி பத்தி. சாரி பிரதர், இவர் கொஞ்சம் ஒரு லவ் ஃபெயிலியர்ல இப்படி ஆயிட்டாரு. லவ் ஃபெயிலியரா? அந்த பொண்ணு மாதிரி எந்த பொண்ணு பார்த்தாலும் இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி வந்து பேசிட்டு இருப்பாரு. ஏய் டேய் 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 என்னடா பண்ற? டேய் இது சூழ்நிலை பிரதர். இதெல்லாம் ஓவர் பிரதர், விட்டா குடும்பம் எடுத்துறான் போல. கமலி வெளியே வா. சீப்பா, நான் கமலி இல்ல. ஐயோ ஐயோ, கமலி இவனா வரா? டேய் 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 உர்ரா, டேய் உர்ரா, நான் அந்த மாதிரி பையனா உர்ரா. டேய் உர்ரா டேய். குறி குடு மாட்டயா? கூட்டி போங்க பிரதர். சாரி 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 சாரி. எவன் கேட்டாலும் கை நீட்டிடுவியா?
என் கம்பெனியில ஏமாத்திட்டியோ? எங்க இருக்கு நீ? அடுத்து எங்கே கூட்டிகிட்டு போவானோ? என்னப்பா என்னாச்சு என்ன பிரச்சனை என்னப்பா ஒன்றும் ஒன்றும் நீங்கள் போங்க ப்ரோ போங்க. போங்க. நிமிஷம். என்ன புறால கை தொட்டா பார் வருது. புறால கை எடுத்தா பார் வரல. கமலியா? கமலி யாரு ஒன்றும் கமலி, இந்த புறால இருந்து வெளியே வா. கூத்தாடி. ஒளி. எந்திரடா கலையா. அப்பா, நீதான் அந்த புறாவாப்பா? புறாவா இந்த ஜென்மத்தில் பிறந்ததுக்கு காரணம் என் ஆசை தான் கலையா. சினிமாவில் நடிக்கணுங்கிறது தான் என் ஆசை. அதுக்காக இந்த ஜென்மத்தில் நான் புறாவாக பிறந்தேன். சில படத்தில் நடித்தேன். என் ஆசை தீந்துருச்சு கலையா. எப்படியோ என் ஆசை நிறைவேறிடுச்சு. உன்னோட ஆசையும் தீரும். என்ன, எனக்கு இந்த மாதிரி ஒரு காசு கிடைக்கல. இவ்வளோ நாள் காத்திருக்க வேண்டியதாச்சு. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. அவர் நடிகனா இருக்கவே தகுதி இல்லாதவன். நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. அலைய கொச்சப்படுத்திட்டு நீங்க உங்க மகன் சொன்னதை விட கலைத்தாயின் மகன் சொன்னதுதான் அதிகம். அப்படிப்பட்ட கலைத்தாய்க்கு துரோகம் பண்ணிட்டேன்ப்பா. தற்கொலை பண்ணி எனக்கு வேற வழி தெரியலப்பா. கமலி இல்லாத அந்த ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு பார்க்க முடியலப்பா. அதுவா கலையா, என்ன பெரிய சினிமா, நீ தான் எனக்கு எப்பயுமே ஸ்டாரு. காளையண்டா, ஏகாந்த கலைஞன்டா. நீ சாகும்போது என்கிட்ட மன்னிப்பு கேட்குன்னு நினச்சேன். அது இத்தனை வருஷம் கழித்து இப்போ தான் நிறைவேறியிருக்கு. சரி, நான் போகிறேன். போறீங்களாப்பா? போறீங்களாப்பா? போகாதீங்கப்பா, 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 போகாதீங்கப்பா. முதல் ஆசை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன்ப்பா. அது நிறைவேறிடுச்சு. என்னை மன்னிச்சிடுங்கப்பா. ஹே கமலி, ஓ கமலி, என் உசுருல வந்து உருத்திரியே அழகின் கடவுளா. உன்னை நான் பார்த்தேன் காதல் கவிதையா, உன்னை நான் ரசிச்சேன் கமலி கமலி. Hi, Kavan. I'm Kavya. I didn't expect this from you. Where was expect பண்ணா? கவின், மார்னிங் ஏன் வரல? உனக்காக வெயிட் பண்ணேன். எதுவும் பிரச்சனையா இல்லை டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுறியா? என் கல்யாணத்துக்கு அப்போ வர மாட்டியா? உன்னை எதிர்பார்த்து நான் வெயிட் பண்ணட்டுமா வேணாமா? லெட்டர் படிச்சுட்டு நீ என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த காவியா. படிச்சிருப்பியா? படிச்சுட்டு என்ன நினைப்ப? அப்படி எதுவும் சொல்லாமல் விட்டுருவியா? ஹலோ கவின், அவ்வளோ மிஸ் பண்ணியா என்ன?
உன்னை மிஸ் பண்ண நிஜமாவே ரொம்ப. அப்போலேருந்து அந்த டிஸ்டன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. உன் பக்கத்தில் நான் எப்போ இருந்தாலும் நான் ரசிக்கிற ஒரே விஷயம் அந்த டிஸ்டன்ஸ். எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற அந்த டிஸ்டன்ஸ். உன்னை தொடரணும்னு ஆசை இல்லை, உன் கையை பிடிக்கணும்னு ஆசை இல்லை. ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட சிரிப்பை பார்க்கணும், ரசிக்கணும். இது நிலையானது இல்லைன்னு தெரிஞ்சும், இதுக்கு அழகான முடிவு இருக்காதுன்னு தெரிஞ்சும் இந்த மொமெண்ட் எனக்கு வேணும். உன் பக்கத்துலேயே இருக்கணும் காவியா. இப்போ மாதிரியே எப்பவும் வேணும் கவின். இது மட்டுமே போதும் பெண்ணே, நினைவில் வாழ்வேன் நானே. பறவை போல் நாமும் மிதப்போமே, சேரும் இடமருகில் வேண்டாமே. தேங்க்ஸ். எதுக்கு? இன்னைக்கு ஜூன் 18, என்னோட 3 வருஷம் ஆச்சு நான் உன்னை பார்த்து. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் மீ. எப்படி இதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்க? சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ். நான் கண்ணை திறந்துட்டே இருக்கேன், நீ சர்ப்ரைஸ் கொடு. கண்ணை மூட்டு ஓப்பன் பண்ண சர்ப்ரைஸ். முடியாதுப்பா. கவின், எங்கள் வீட்டில் எனக்கு அலையன்ஸ் பார்க்குறாங்க. எப்போலேருந்து? இப்போதான் 2 வீக்ஸாக வீட்டில் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஓ ஓ நீ வேற என்ன நினைக்கிற இதை பற்றி? வேற என்ன? எல்லாம் சரியாக தானே போயிட்டுருக்கு. எல்லாமே சரியாக தான் போயிட்டுருக்கா? கவின், நம்மளை பற்றி மட்டும் பேசு. உன்னையும் என்னையும் மட்டும் மைண்டில் வச்சு யோசி. சரியாக தான் போயிட்டுருக்கா எல்லாம்? எனக்கு இது நடக்கணும் முன்னாடி தெரியும் காவியா. வித் ஆல் மை ஓப்பன் ஹார்ட் நான் சொல்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணும், லைஃப் பார்ட்னர் ஆக்கிக்கணும்னு என்றைக்குமே யோசிச்சதில்ல. அது அழகாக இருக்குமோன்னு தெரியாது. இது இப்படி இருக்க வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரசித்தேன். அங்கே வந்து உன்னை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு என்றைக்குமே யோசிச்சதில்ல. நம்ம இப்படி இருக்கிறது தான் எப்போவுமே அழகு. அதுக்குன்னு இப்படியே இருந்துட முடியுமா? அப்பா அம்மாலாம் இருக்காங்கல்ல. நீ சொன்னது எல்லாமே எனக்கும் தோணியிருக்கு. முன்னாடியே நம்ம இதை பற்றி பேசி தெளிவாக்கி இருக்கலான்னு இப்போ நினைக்கிறேன். இதுக்கு மேலே என்ன தெளிவு வேணும் காவியா? இதுதான், இவ்வளோதான் போதுன்ற அளவுக்கு வாழ்ந்திருக்கோம் 3 வருஷம். அப்பா அம்மா தங்கச்சி ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கடைசி வர அதே ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பாங்க. லவ் பண்ணுறவங்க மட்டும்தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு புது ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறாங்க. அதுவும் சுற்றி இருக்கவங்க ஏற்றுக்கணுன்றதுக்காக. அது நமக்கு வேணாம்ல. இந்த யூனிக்னஸை கெடுக்க வேணாம். என்ன இந்த 3 வருஷம் நினைவுகளை மட்டும் வச்சு காலம் பூரா ஓட்டணும்?
என்னால் அப்படி வாழ முடியும் நம்புகிறேன். உன்னை நினச்சிட்டு உன்னோட நினைவுகளோட வாழ முடியும்னு. கஷ்டப்பட்டாச்சு பழகிக்கிறேன். என்னோட கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிடுறேன். எப்படியும் இன்னொரு 6 மாதம் இருக்கு. நான் உனக்கு கால் பண்ணுறேன். கவின், நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன். நான் ட்ராப் பண்ணுறேன் காவியா. பரவாயில்ல, உனக்கு எதுக்கு சிரமம்? நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன். நீ போ. சரி, போயிட்டு பார்த்து போ. கவின், வெயிட் பண்ணட்டுமா வேணாமா? கௌதம் கிட்ட உன்னை பற்றி நிறைய பேசியிருக்கேன். உன்னை கண்டிப்பாக நேரில் பார்க்கணுன்னு சொன்னாங்க. நீ வருவேன்னு நம்புகிறேன் கவின். சீக்கிரம் கால் பண்ணு. காயினுக்கு பவர் வருது. போயிடுச்சு. ஃபோனில் என்னடா பார்த்தா காயினுக்கு பவர் வருதுடா.